இந்த வீடியோவில் அர்மகெதோன் யுத்தம் பற்றியும் இந்த யுத்தம் நடக்கப் போகின்ற இடமான உலகத்தின் நடுப்பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மெகிதோ பற்றியும், இந்த மெகிதோ பட்டணம் பைபிளில் எங்கெல்லாம் வருகின்றது, எப்படி இந்த பட்டணம் இஸ்ரேல் தேசத்திற்கு சொந்தமானது, இந்த மெகிதோவில் என்னென்ன யுத்தங்கள் எல்லாம் பைபிளின்படி நடந்திருக்கின்றது, சாலமோன் ராஜாவுக்கும் இந்த மெகிதோவுக்கும் என்ன சம்பந்தம், இந்த மெகிதோவை அகழ்வாராய்ச்சி செய்தபோது என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டது, இங்கு ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டிருந்த இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது பற்றியும், கடைசியாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த மெகிதோவுக்கு வந்து யுத்தம் செய்வார் என்கின்ற A to Z வரலாற்று தகவல்களை விரிவாக பார்க்கலாம். பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அற்புதங்களை செய்கின்ற பிசாசுகளின் ஆவிகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்போது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று வெளிப்படுத்தல் 14 முதல் 16 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இந்த இடம்தான் வேதாகமத்தில் அர்மகெதோன், ஹர் மகெதோன் என்கின்ற இடத்தில், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எருசலேமுக்கு அருகே எகிப்திலிருந்து தமஸ்கு பட்டணத்திற்கு செல்லும் நெடுஞ்சாலையில் இருக்கின்ற மெகிதோ என்கின்ற மலை பள்ளத்தாக்கான இடத்தை இது குறிப்பிடுகின்றது. இஸ்ரேல் தேசத்தில் இருக்கின்ற மெகிதோ பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகின்ற இடம்தான் இங்கு எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்மேல் மலையின் தென் பகுதியில் கிட்டத்தட்ட பாலஸ்தீனின் நடுவில் அமைந்திருக்கும் இந்த நிலப்பரப்பு உலகத்தின் மிக சிறந்த யுத்த தளம் என்று தலை சிறந்த இராணுவ தளபதியான நெப்போலியன் போனபார்ட் என்பவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோக வரலாற்றில் பாபிலோன், அசிரியா, சிரியா, எகிப்து, பெர்ஷியா, துருக்கி, அரேபிய தேசங்களின் இராணுவங்கள் அனைத்தும் இந்த இடத்தில் யுத்தம் செய்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோக வேதாகம தீர்க்க தரிசனத்தின்படி கோகுக்கும் மாகோகுக்கும் எதிராக தேவன் நடத்தும் கடைசி யுத்தம் இஸ்ரவேலின் இந்த மலைப்பகுதிகளில்தான் நடக்கும் என்று இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் 38:8-21, 39, 24, 17 ஆகிய வசனங்களில் சொல்லியிருக்கின்றார். பின்பாக வாசித்து பாருங்கள். இப்போது நமது பைபிளில் எங்கெல்லாம் இந்த மெகிதோ பட்டணத்து பள்ளத்தாக்கு பற்றி வந்திருக்கின்றது என்பது பற்றி பார்க்கலாம். மெகிதோ என்கின்ற சொல்லுக்கு சேனைகளின் இருப்பிடம் என்பது அர்த்தமாகும். இது இஸ்ரேல் சமவெளியின் தெற்கு மூலையில் இருக்கின்றது. கர்மேல் மலை இங்கிருந்து சற்று தொலைவில் காணப்படுகின்றது. நாசரேத்து பட்டணம் இங்கிருந்து 11 மைல் தொலைவில் இருக்கின்றது. இது எகிப்திற்கும் மெசபத்தோமியாவிற்கும் இடையில் இருக்கின்ற முக்கிய வர்த்தக பாதையில் அமைந்திருக்கின்றது. முதலாக யோசுவா 12:21 வசனத்தில் இஸ்ரேல் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் குடியேற சென்றபோது இது கானானியர்களின் ராஜாக்களில் ஒருவனுடைய பட்டணமாக இருந்தது என்று முதலாக இந்த மெகிதோ பட்டணத்தை பற்றி நாம் பார்க்க முடியும். பின்பு இஸ்ரவேலர்கள் இதை ஜெயித்து இந்த பட்டணத்தை பெற்ற பின்பு இது மனாசே கோத்திரத்திற்கு ஒதுக்கப்பட்டது என்று நியாயாதிபதிகள் 1:27 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். ஆனாலும் இந்த பட்டணத்தில் இருக்கின்ற மக்களை முழுவதுமாக வெளியேற்ற முடியவில்லை என்று யோசுவா 17, 11, 12 வசனத்தின் மூலம் தெரிகின்றது. அடுத்ததாக சாலமோன் ராஜாவுக்கும் மெகிதோவுக்கும் இருந்த தொடர்பு பற்றி பார்க்கலாம். சாலமோன் ராஜாவின் நாட்களில்தான் இந்த மெகிதோ பட்டணம் முற்றிலுமாக இஸ்ரவேலர்களின் கைகளில் வந்தது என்று 1 ராஜாக்கள் 4:12, 9-15 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். சாலமோன் ராஜா இந்த மெகிதோ பட்டணத்தை மேம்படுத்தி கட்டினார். இங்கே அவர் அரண்மனைகளையும் புதிய வாசல்களையும் கட்டினார் என்று பார்க்க முடிகின்றது. அதுபோக சாலமோன் ராஜா வைத்திருந்த 4000 குதிரை ரதங்களின் லாயங்கள் இந்த மெகிதோவில் தான் வைக்கப்பட்டிருந்தது என்று 1 ராஜாக்கள் 4:26 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். குதிரை படைகள் அனைத்தும் இந்த பட்டணத்தில் தான் இருந்தது. இப்போதும் கூட இதன் இடிபாடுகளை நாம் பார்க்க முடியும். இந்த லாயங்களில் சாலமோன் ராஜா பயன்படுத்திய முன்னணைகளும் அவர் கட்டிய வாசலும் இப்போது அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. கிமு 732 திகிலாத் பிலேசர் என்கின்ற ராஜாவின் தலைமையில் வந்த அசீரிய படைகள் அனைவரும் கலிலேயாவின் பெரும் பகுதியை பிடித்தனர் என்று 2 ராஜாக்கள் 15:29 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். அசீரியர்கள் இந்த பட்டணத்தை பிடித்தபோது இந்த மெகிதோ பட்டணம் அவர்களுக்கு தலைநகரமாக இருந்தது.
இந்த காலகட்டத்தில் இந்த மெகிதோவில் அதிகமான அரண்மனைகளும் முக்கியமான கட்டடங்களும் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த மெகிதோவில் நடந்த யுத்தங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த மெகிதோ பள்ளத்தாக்கு பல போர்களை சந்தித்த இடமாக இருக்கின்றது. இந்த இடத்திற்கு அருகில் இருந்த பள்ளத்தாக்கில்தான் தெபோராளின் வழிநடத்துதலின்படி பாராக்கும் இஸ்ரேல் வீரர்களும் கானானியருடைய ராஜாவாகிய யாபீனையும் சிசராவையும் எதிர்த்து போரிட்டனர் என்று நியாயாதிபதிகள் 4:15, 5:19 வசனங்களில் பார்க்கின்றோம். இந்த யுத்தத்தில் கானானியர்கள் முறியடிக்கப்பட்டு தெபோரால் வெற்றி வாகை சூடியதையும் நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக யூதாவின் ராஜாவாகிய அகசியா யெகூவின் ஆட்களினால் வெட்டப்பட்டு மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே மடிந்து போனான் என்று 2 ராஜாக்கள் 9:27 வசனம் சொல்கின்றது. அடுத்ததாக கிமு 610 எகிப்திய பார்வோன் ராஜாவாகிய நேகோ அசீரியாவின் ராஜாவை எதிர்த்து போர் செய்ய சென்றபோது இந்த மெகிதோ வழியாகத்தான் சென்றான். அவன் போகும் வழியில் இந்த மெகிதோவில் யூதாவின் ராஜாவாகிய யோசியா என்பவர் அந்த ராஜாவை எதிர்த்தார். ஆனால் யோசியா ராஜா பார்வோன் மன்னனினால் கொல்லப்பட்டார் என்று 2 ராஜாக்கள் 23-29 வசனத்தில் பார்க்கின்றோம். யூதாவின் மக்கள் அனைவரும் தங்களது யூதா ராஜாவிற்காக அழுது புலம்பியதையும் நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக மீதியானியருக்கு எதிரான கிதியோனின் யுத்தமும் கூட இந்த மெகிதோவில் நடந்ததாக நாம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இப்படியாக பல யுத்தங்கள் நடந்தது. பல ராஜாக்கள் வந்து இங்கு அரண்மனைகளையும் கட்டிடங்களையும் கட்டினர். ஆனால் போக போக பிற்காலத்தில் மெகிதோ படிப்படியாக தனது அழிவை சந்தித்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கு மக்களே குடியிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலங்கள் கடந்த பின்பு புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு பிறகு பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதி துருக்கியர்களின் ஆளுகைக்கு கீழாக இருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பார்க்கின்றோம். அதுபோக 1ஆம் உலகப் போர் முடிவடையும் தருவாயில் 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஜெனரல் எட்மண்ட் ஆலன்பியின் தலைமையிலான பிரிட்டிஷ் படையினர் இந்த மெகிதோ போரில் துருக்கியர்களை தோற்கடித்து இந்த பகுதியை பிடித்தனர் என்று வரலாற்று குறிப்புகளிலும் பார்க்கின்றோம். இந்த போருக்கு பின்பு 30 ஆண்டுகள் கழித்து இஸ்ரேல் என்கின்ற நாடு மீண்டும் உருவான போது இந்த மெகிதோ இஸ்ரேல் நாட்டின் ஒரு பகுதியாக மாறியது. யோசுவா காலத்தில் பிடிக்கப்பட்ட இந்த பட்டணம் மீண்டும் இஸ்ரேலின் வசம் வந்துவிட்டது. அடுத்ததாக இந்த மெகிதோ பட்டணத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த அழிக்கப்பட்ட பட்டணமாகிய இந்த மெகிதோவின் மத்தியில் ஆராய்ச்சிகளை செய்தபோது பல புராதன சின்னங்களை, அதாவது பழைய காலகட்டத்து சின்னங்களை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த அழிவுகளுக்கு தெற்கே கிபுட்ஸ் மெகிதோ என்கின்ற குடியிருப்பு இருக்கின்றது. இந்த மெகிதோ பட்டணத்து அழிவுகளில் அகழ்வாராய்ச்சி நடத்திய போது இது ஒரு பெரிய பட்டணமாக பழம் காலத்தில் இருந்திருக்கின்றது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்தனர். இந்த அழிவுகள் இஸ்ரேல் நாட்டின் ஹைஃபா நகரத்திற்கு தெற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் இன்றும் கூட காணப்படுகின்றது. கானானியர்களின் காலத்தில் கட்டப்பட்ட 17 கோவில்களும் இந்த கானானியர்கள் பயன்படுத்திய வட்ட வடிவமான பலிபீடமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் குறுக்களவு 10 மீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோக நீண்ட குகை பாதைகளின் வழியாக பட்டணத்திற்கு குடிநீர் கொண்டு வரப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது 75 மீட்டர் நீளமானதாக இருந்திருக்கின்றது. இது நமது வேதாகமத்தில் வருகின்ற ராஜாவாகிய ஆகாப் ராஜாவின் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கின்றனர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மெகிதோவில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டிருந்திருக்கின்றது. அதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். ஆம், அந்த ஆலயம் 10 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு கிறிஸ்தவ ஜப ஆலயத்தின் இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பதும் கணிக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் மொசைக் தரை இப்போதும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. கயானஸ் என்பவர் இதை பாதுகாப்பதற்காக பணத்தை செலுத்தியிருக்கின்றார் என்கின்ற குறிப்பும் காணப்படுகின்றது. அதுபோக ஃப்ரூட்டியஸ் என்பவரின் பெயரும் பிரிமில்லா, சிரியாக்கா, ரோரதியா, கிறிஸ்டி என்கின்ற 4 பெண்களின் பெயரும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோக ஆதி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்திய மீனின் சின்னத்தையும் இங்கு கண்டுபிடித்திருக்கின்றனர். இப்படியாக இந்த மெகிதோ பட்டணம் வேதாகம காலத்தில் இருந்ததற்கான சான்றுகளும் ஆதாரங்களையும் வைத்து வேதாகமம் 100க்கு 100 உண்மை என்பதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். அடுத்ததாக வரும் காலத்தில் நடக்கப் போகின்ற இந்த மெகிதோவில் வைத்து நடக்கப் போகின்ற அர்மகெதோன் யுத்தம் பற்றி பார்க்கலாம்.
வெளிப்படுத்தின விசேஷத்தின் இறுதி போரில் எருசலேமுக்கு எதிராக பங்கெடுப்பவர்கள், எருசலேமுக்கு எதிராக சண்டை செய்பவர்கள் அனைவரும் இந்த அர்மகெதோன் என்கின்ற இடத்தில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று நாம் முன்பாக வெளிப்படுத்தல் 16 வசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டதை பார்க்கின்றோம். இந்த அர்மகெதோன் தான் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்ட மெகிதோ என்கின்ற பட்டணம். இங்கே கூடி வருகின்ற எதிரிகள் அணிவகுத்து சென்று எருசலேமுக்கு எதிராக போர் செய்ய போகின்றனர். முன்னொரு காலத்தில் எகிப்து, பாபிலோன், அசிரியா, பெர்ஷியா, கிரேக்கு மற்றும் ரோம் ஆகியவை உலகில் பெரும் ராஜ்யங்களாக இருந்தது. இவை அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் உலகையே ஆளுகின்ற பேரரசுகளாக இருந்தது. உலகத்தின் மையம் என்பது இஸ்ரேல்தான். இந்த இஸ்ரேலிலே இவ்வளவு பெரிய உலகின் இராணுங்கள் அனைத்தையும் நிறுத்தக்கூடிய ஒரு இடம் உள்ளது என்றால் அது இந்த அர்மகெதோன் தான். ஹர்மகெதோன். சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து தேசங்களின் இராணுவங்களையும் இந்த அர்மகெதோன் என்கின்ற இடத்தில், அதாவது இந்த மெகிதோ என்கின்ற இடத்தில் கூட்டி சேர்த்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றனர். தேவனே அவர்களை இப்படி கூட்டி சேர்க்க வைக்கின்றார். தற்போதைய இஸ்ரேல் தேசத்தில் சில மெகிதோ நிலப்பகுதியில் ரமாத் டேவிட் என்கின்ற நவீன விமானப்படை தளம் அமைந்திருக்கின்றது. வெளிநாட்டு பயணிகள் யாரும் இந்த இராணுவ தளத்தை பார்வையிட அனுமதிக்கப்படுவதில்லை. அதுபோக இதற்கு அருகாமையில் இஸ்ரேல் நாட்டின் பகை நாடான சிரியா போருக்கு ஆயத்தமாகியும் கொண்டிருக்கின்றது. அரபு நாடுகளின் கூட்டணி பாலஸ்தீனத்தோடு இணைந்து இஸ்ரேல் தேசத்தை தாக்க முயற்சி செய்யும் போது முதல் குண்டு இந்த மெகிதோவில் தான் போடப்படும் என்று கருதப்பட்டு வருகின்றது. அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி இங்கு கூடி வரப்போகின்றனர். நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் பல நாடுகளில் ராஜாக்கள் கிடையாது. அதற்கு பதிலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் தான் ஆட்சி செய்கின்றனர். அவர்கள் தங்களுடைய இராணுவத்தை அனுப்பி மற்ற நாடுகளுடன் போர் செய்கின்றனர். ஆனால் தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதில் வைராக்கியம் உள்ளவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து இஸ்ரேலின் பக்கம் இருப்பதினால் இந்த இஸ்ரேல் தேசத்திற்காக அவர் ஒரு பெரும் சேனையோடு பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த இஸ்ரேலுக்கு துணையாக யுத்தம் செய்ய போகின்றார். அப்போது புறஜாதிகளை வெட்டும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படும் என்று வெளிப்படுத்தல் 19:15 வசனத்தில் வாசிக்கின்றோம். அந்த பட்டயத்தினால் இஸ்ரேலுக்கு எதிராக வந்தவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள். பாபிலோன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சாத்தானின் சாம்ராஜ்யமும் அழிக்கப்படும். அதற்கு பிறகு சாத்தான் 1000 வருடங்கள் பாதாளத்தில் அடைக்கப்படுவான். மிருகம் என்கின்ற அந்தி கிறிஸ்து அவனோடு இணைந்த கள்ள தீர்க்கதரிசியும் உயிரோடே கூட அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த மெகிதோவில் நடக்கப் போகின்ற இந்த அர்மகெதோன் யுத்தத்தில் செத்தவர்களின் மாமிசத்தை வானத்தில் பறக்கின்ற சகல பறவைகள் தின்னும் என்று வெளிப்படுத்தல் 19:18 வசனத்தில் பார்க்கின்றோம். அதுபோக இந்த காரியங்கள் அனைத்தும் எசேக்கியேல் 39:17 முதல் 20 வரையிலான தீர்க்க தரிசன வசனங்களின் நிறைவேறுதலாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த மெகிதோ பள்ளத்தாக்கின் கண்டுபிடிப்புகளும் அகழ்வாராய்ச்சிகளும் நமது பைபிள் 100க்கு 100 உண்மை என்பதை ஆதாரங்களோடு நிரூபிக்கின்றது. இந்த கடைசி யுத்தமான அர்மகெதோன் யுத்தத்தில், மெகிதோவில் நடக்கப் போகின்ற இந்த யுத்தத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாரியராக தமது படைகளுடன் வந்து இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாளுக்காகத்தான் நாம் காலமாக காத்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த அர்மகெதோன் இடத்தை பற்றியும் இந்த மெகிதோ பட்டணத்தை பற்றிய காரியங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள பிளேலிஸ்டில் இருக்கின்ற மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.